வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பிஎல்எஸ் பேட்டில் ஸ்பிரிட்ன்ற சூப்பரான அனிமோட 3 அப்புறம் 4வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்து வச்சிருங்க. சரி வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். இவன் எவ்வளோ நேரமாடா வெளியில வராம இருக்கான்னு ஹீரோவுடைய அப்பா கேட்க, ஒரு பகல் ஒரு நைட் ஆகுதுன்னு ஹீரோவுடைய அங்கிள் சொல்ல, அப்படியே ஹீரோவும் வெளியில வந்துடுறான். பரவாயில்லையே, உன்னுடைய கல்டிவேஷன் லெவல் 2nd லெவல்ல அடைஞ்சிட்ட மாதிரி தெரியுதுன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்ல, அப்பா அந்த எலக்சீரியஸை நீங்க எனக்கு கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். யங் மாஸ்டர் 1st கிரேட் மார்ஷல் ஸ்பிரிட்ல இருந்துட்டு 2nd கிரேடுக்கு போறதுக்கு 10 பாடி டெம்டிங் பில்ஸ் தேவைப்பட்டு இருக்கேன்னு அங்கிள் அவருக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா நீங்க என்ன திடீர்னு இங்க வந்து இருக்கீங்க, கதுவை உடைச்சுக்கிட்டு என்னுடைய பையன் கூட சண்டை போறதுக்கு வந்ததா கேள்விப்பட்டேன். ஒரு அப்பாவா நான் உன்னை வந்து பார்த்துட்டு போறது என்னுடைய கடமைடான்னு அவரு சொல்லிட்டு இருக்கேன். அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி சின்ன விஷயத்த எல்லாத்தையும் நானே சரி பண்ணிக்குவேன் ஹீரோ சொல்ல, சரி ஊஜிங் பெவிலியன்ல இருக்கிறவங்க இந்த தண்டர் ஸ்வாட் டெக்னிக் உனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கடா அப்படின்னு ஹீரோவோடைய அப்பா சொல்ல, இந்த ஸ்வாடு தான் உனக்கு தண்டர் மாதிரி, இது உன்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும்னு அங்கிள் சொல்லிட்டு இருக்கேன். ஊஹான் எல்லா விஷயத்தையும் உனக்கு கத்து கொடுக்க மாட்டாரு, நீயே தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு பல விஷயங்களை சாதிக்கணும்டா. ஃபியூச்சர்ல கல்டிவேஷன் பண்றதுக்கு உனக்கு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா வாயை முடிக்கிட்டு இருக்காம என்கிட்ட வந்து கேள்றான்னு ஹீரோவுடைய அப்பா சொல்ல, எனக்கு உண்மையிலேயே நிறைய பாடி டெம்டிங் பில்ஸ் வேணும், குறைஞ்சது 100 இல்லைன்னா 500 ஆச்சு எனக்கு வேணும்னு ஹீரோ சொல்ல, என்ன 500? நம்மளுடைய மொத்த ஃபேமிலிக்கும் சேர்த்து வெறும் 100 தான் கொடுக்குறாங்க, அப்புறம் எப்படி உனக்கு 500 கொடுக்க முடியும்னு ஹீரோவுடைய அங்கிள் சொல்ல, ஹீரோவுடைய அப்பாவும் என்னவோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ உக்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, என்னால சில நாட்கள்ல பாடி டெம்டிங் அடைய முடிஞ்சிருச்சு, காட் ஆஃப் வாரோடைய சோல் இப்ப 3rd பெட் 7th கிரேட்ல இருக்கு, இது ரொம்ப அற்புதமான விஷயம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் மாஸ்டர்னு யாரோ சொல்லவும் உள்ளார வாங்கன்னு ஹீரோ சொல்ல, மாஸ்டர் நீங்க சாப்பிட்டு ஒரு நாளைக்கு மேல ஆகுது, அதனால நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு எவ்வளவு அற்புதமான சாப்பாடுங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய 4th எல்டர் இந்த சீக்ரெட்டான ஃபிஷ் பிக்சரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, இதுல லாங்கு மவுண்டன் ரேஞ்சில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஃபுல்ல பத்தின இடத்த குறிக்குதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கவும் சீனை கட் பண்ணா டெம்பிள் எல்டர் வந்து இந்த ஒரு ஃபிஷ் பிக்சர் மட்டும் தான் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு, அதனால ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பூல் ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது. வின்சி திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அடைஞ்சுக்கிட்டு வந்து அந்த குவின்னான அடிக்கிற அடியில் அவனுடைய பல்லு எல்லாம் கீழே கொட்டிக்கணும் அவன் சொல்லிட்டு இருக்கேன். சரி நம்ம எப்ப பண்ணலாம் அவன் வந்து கேட்கவும், பயமுடுடா சாங்காங் வந்து 5th கிரேடு மார்ஷல் ஸ்பிரிட்ல இருக்காரு, அவர் எதனா ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு, அதனால நீ அமைதியா இருடான்னு அவன் சொல்லவும், எல்லாரும் சீக்கிரமா தயாராயிடுங்க, அதை என்கிட்ட குடுறா நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கி பாத்துக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா அப்படியே நைட் ஆகிடுது. யங் மாஸ்டர் நீங்க இவ்வளோ லேட்டாவா இங்க இருந்து கிளம்பணும்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, போன தடவை நீ பண்ண மாதிரி பண்ற போற அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஆனா அந்த நேரத்துலன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சம்பவத்தை அவ யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அந்த நரி அவளை கடிக்க வரவும் நம்ம ஹீரோ அவளை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறான். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம், நீ ஒன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, ஒரு வாரியரா நான் இப்ப என்னுடைய கடமையை செய்யறதுக்காக கிளம்பணும், நான் முதல்ல லிங்கு மவுண்டனுக்கு தான் போய் சேரணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். மாஸ்டர் நீங்க சீக்கிரமா திரும்பி வந்துருங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா அவங்களுடைய மெயின் ஆளை காட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபேமிலி மீட்டிங்க்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, ஆனா சடனா எதுக்காக மாஸ்டர் நீங்க இந்த நைட்டுல இங்க வர சொல்லி இருக்கீங்கன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் எல்டரான உங்க எல்லாரையும் இந்த நேரத்துல இங்க வர சொல்லிட்டு இருந்தேன். அது என்னன்னா வின் பிராக்டிஸ் பண்ண அவனுக்கு நான் 800 பாடி டெம்டிங் பில்ஸை கொடுக்கலான்னு இருக்கேன், அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன்னு மாஸ்டர் சொல்லவும், என்ன 800 பில்ஸ்ன்னு அவரு சொல்ல, அந்த அளவுக்கு பாடி டெம்டிங் பில்ஸ் நம்ம கிட்ட இருந்தா நம்ம கிளான்ல இருக்கிறவங்க எல்லாரும் 1 வருஷத்துக்கு பிராக்டிஸ் பண்ண முடியும்னு குண்டன் சொல்ல, நம்மளுடைய ஃபேமிலிக்குன்னு ரூல்ஸ் இருக்கு, நம்மளுடைய கிளானுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை எல்லாத்தையும் குவின்னனுடைய 1st கிரேடு மார்ஷல் ஸ்பிரிட்டுக்காக நீங்க மீற நினைக்கிறீங்களா, இத பத்தி பப்ளிக் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு அவரு சொல்லவும், எல்டர் நீங்க இதை அப்ஜெக்ஷன் பண்றீங்களா, அப்படின்னா வெறும் 500 போதும்னு அவரு சொல்ல, ஜாங்காங்குக்கே வெறும் 10 பீஸ் தான் ஒரு மாசத்துக்கு கொடுக்குறோம், ஆனா உன்னுடைய ஒண்ணுத்துக்கு உதவாத பையனுக்கு எதுக்காக இவ்வளவு தரம் கேட்கிற, இதுக்கு என்னால ஒத்துக்கவே முடியாதுன்னு எல்டர் சொல்லவும், நீங்க அவனுக்கு கொடுக்க நினைக்கிறது எல்லாம் சரி, அதுக்கு சரியான காரணத்தை முதல்ல சொல்லுங்கன்னு குண்டம் சொல்ல, இந்த விஷயத்தை பத்தி நீங்க ஒரு தடவைக்கு
தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு முடிவெடுங்கன்னு அவரு சொல்லிட்டு இருக்கேன். ஃபேங் ஃபேமிலி கிட்ட இருந்து அந்த மைனிங்கை திருப்பி எடுத்துக்கிட்டு நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா அந்த மைனை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். அது மூலியமா நம்மளுடைய ரெவன்யூவும் 30% அதிகமாயிருக்கு. போன மாசத்துல மட்டும் நம்மளுடைய ஃபேமிலிக்காக 5 மேஜிக் வெப்பனை வாங்கியிருக்கோம். அதுல 800 பாடி டெம்ப்டிங் பில்ஸும் ரிவார்டா இருக்கு. அதனால நான் அவனுக்கு 500 பில்ஸை கொடுத்தே திருவன் ஹீரோவுடைய அப்பா சொல்ல, இந்த குயின் ஃபேமிலியில ஒன்னால மட்டும் கடைசி முடிவை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே பவரை சுத்தி அனுப்பவும் அவரு கடுப்பாயிட்டு அவருடைய பவரை சுத்தி அனுப்ப, ஏ 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம எல்லாம் குயின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இந்த விஷயத்தை பத்தி உட்காந்து பேசி முடிவு எடுக்கலான்னு குண்டன் சொல்ல, இந்த விஷயத்தை இப்பவே முடிச்சிடலான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, அவரும் என்னவோ யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் சீனா கட் பண்ணா நம்ம ஹீரோவோ ஏதோ ஒரு மலை மேல நின்னுகிட்டு பயங்கரமா ஸ்வாடை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஸ்வாட் டெக்னிக் மூலியமா ஸ்வாடில இருந்து லைட்னிங்க வெளியில வர வைக்கணும். அது ரொம்ப வேகமா வரணும். இந்த வேகம் பத்தவே பத்தாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னால சாதிக்க முடியும். என்னுடைய தண்டை டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த வானத்தையே நான் பொழந்தே தீருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த லைட்னிங் பவர் அனுப்ப அந்த இடத்துல இருந்த மேகம் எல்லாம் கலைஞ்சு போயிடுது. இந்த கத்தி அட்டமன் வாட்டர் மாதிரி இருக்கு. இதுல இருந்து வர காத்தெல்லாம் லைட்டிங் மாதிரி இருக்கு. கடைசியா இந்த தண்டை ஸ்வாட் டெக்னிக்கை எப்படி பண்ணணும்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்வாட் ஸ்கில் மூலியமா என்னுடைய சக்தி அதிகரிக்கும் நான் நம்புறேன். அப்பா, உங்களை மாதிரியே ஒரு மனுஷன் எப்ப சக்தி வாய்ந்தவனா மாறுவான்ற மாதிரி ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்க, உன்னுடைய கையில இருக்கிற கத்தியை பயன்படுத்தியும் ஒரு இடத்த உன்னால அமைதியா பாதுகாக்க முடியும். அதனால நீ என்னை விட திறமசாலியா வரது கூட வாய்ப்பு இருக்குன்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா அவனுக்கு 3 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கேன். பிரதர் எக்ஸாவோ, நான் சொல்றது உண்மைதான். அந்த குயின் இந்த டைரக்ஷன்ல வந்ததை நான் என்னுடைய 2 கண்ணால பார்த்தேன். ஆனா இப்ப அவன் எந்த இடத்துல மறைஞ்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு சரியா தெரியலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் 1 மாசமா அவனுடைய கதையை முடிக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் சொல்லவும், அவனை ஒன்னால போட்டு தள்ள முடியலன்னா நான் என்னடா பண்றது? நீ பைத்தியகாரத்தனமா வெளியில போயிட்டு எங்கேயும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காதரா அப்படின்னு அவனை ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், சில பேர் இந்த இடத்துல சுத்திக்கிட்டு தான் இருக்கானுங்க. குயின் ஃபேமிலியில இருந்து வந்த நியூஸ் உண்மைதான் போல இருக்குன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம மட்டும் அந்த குயினை பார்த்தனா அவனுக்கு நம்ம சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும்டா. அது ஒன்றும் நல்ல விஷயம் இல்லை. ஒருவேளை அந்த குயின் போயிட்டு அவனுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டா நம்ம என்ன பண்றதுன்னு அவன் சொல்ல, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம 3 பேரும் மாஸ்க் போட்டுக்கலான்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் சொல்ல, திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்க அந்த பொண்ணு கீழே வந்து உக்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க, அவனுங்களும் திரும்பி அந்த பொண்ணு உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பாத்துறானுங்க. அந்த பொண்ணும் உக்காந்துக்கிட்டு அவனுங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, எவ்வளவு அழகான பொண்ணு நீ, இந்த மவுண்டைன் ரேஞ்ச் ஒன்னும் அந்த அளவுக்கு பாதுகாப்பானது இல்லைன்னு எக்ஸாவோ சொல்லிக்கிட்டு இருக்க, நான் ஃபேங் ஹவுஸுக்கு பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு அவ சொல்லவும் அவனுங்க அதை கேட்டு ஷாக் ஆவ, டக்குனே அவனை ஒருத்த வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்கள அடிச்சு பறக்க விட்டுட்டு அவளை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கவும், நீ ஃபேங் எக்ஸு தானே அவன் கேட்க, ஆஹா நீ சரியான பதில சொல்லிட்ட, ஆனா அதுக்கு உனக்கு எந்த ஒரு பரிசும் கிடைக்காது, அதுக்கு பதிலா பனிஷ்மெண்ட் தான்டா கிடைக்கும். என்ன பனிஷ்மெண்டா? நீங்க எங்களுடைய குயின் ஃபேமிலிக்கு எதிராக போற ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களான்னு எக்ஸாவோ கேட்க, உங்களுடைய ஃபேமிலிக்கும் எங்களுடைய ஃபேங் ஃபேமிலிக்கும் ஏற்கனவே ஆகாது. அதனால உங்களுடைய குயின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க 7 நாள்ல இங்கிருந்து தப்பிச்சு போகலன்னா நான் அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், உங்களையும் நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு வெட்ட வரவும் ஹீரோ டக்குன்னு வந்து அவளை அடிச்சு தள்ள அவளும் அப்படியே கீழே விழுற மாதிரி வரவும் அவன் பிடிச்சிடறான். டக்குன்னு பார்த்தா அவளுடைய கை உதறத்தை பார்த்துட்டு ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கவும், நானும் குயின் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான், உன்ன மாதிரி ஒரு ஆளு எங்களுடைய ஃபேமிலி மேல கை வைக்க விட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.